ஹாய். இன்னைக்கு வந்து என்ன அப்படின்னா மார்னிங் வந்து இளநீ பாருங்க ரொம்ப இளநியோட ஆக்டிவ் ஆகணும்னு நினச்சி நாங்களும் பண்ணுறோம். ஆனால் வீடியோ கரெக்டாக கொடுக்குமான்னு தெரியல. கொடுக்கணும். பழைய மாதிரி நம்ம ஃபேமிலியை கொண்டு ஒன்று வரணும். சேர்க்கணும். நம்ம யூடியூப் ஃபேமிலியை, நம்மளோட லைவ் ஃபேமிலியை எல்லாருமே ஒன்று சேர்க்கணும். நாங்கள் வந்து கொஞ்சம் இடம் மாறிட்டோம். அதனால தான் எல்லாம் சேஞ்ச் ஆகிருக்கு. பின்னாடி பார்த்தீங்கனாலே தெரியும் எல்லாமே கிடக்கும். ஊட்ட முச்சமாக கிடக்கும். எல்லாம் பாருங்கள், எதுவுமே இன்னும் ஃபிட் பண்ணல. வாஷிங் மிஷின் அது எல்லாமே அப்படியே கிடக்கு. சுற்றி காமிக்கலாம். வாந்தி எடுத்து வச்ச மாதிரி இருக்குது. எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிட்டு ஆமா, பக்காவா காமிக்கிறோம். ஒரு ஹோம் டூர் வந்து நாங்கள் போடுறோம். நாங்கள் வீடு மாறிட்டோம். அதுக்கப்புறம் இப்போ வந்துட்டு நல்லா தூங்கணும். தூங்கிட்டு இப்போ வந்து நாங்கள் இளநியோட அந்த பருப்பு வழுக்க நான் அப்படி தான் சொல்லுவேன். தேங்காய் பருப்பு வழுக்க அப்படி சொல்லி அப்புறம் இளநீ வந்து நிறைய எடுத்து வச்சுருக்கோம். ஏன்னா பாத்திரம்லாம் எடுத்துக்கிட்டு ரொம்ப அலைச்சல். அதுக்கப்புறம் ரொம்ப வெயில் ஜாஸ்தியாக இருக்குப்பா. அதுக்கப்புறம் எல்லாருக்கும் ஒரு சிலர் வந்து காலையிலேயே இளநீ குடிச்சுவாங்க. ஒரு சிலர் வந்து மதியத்துக்கு மேலே குடிப்பாங்க. யாருக்கெல்லாம் காலையில் குடிக்கிறது பிடிக்கும், யாருக்கெல்லாம் காலையில் குடித்த உடனே உடனே கூலிங் ஆகிடும் உடம்பு, உடனே அந்த ஹீட்டெல்லாம் போயிடும் அப்படின்னு சொல்கிறவங்க கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் யாருக்கெல்லாம் ஐயோ காலையில் குடிச்சா எனக்கு தும்மல் வந்துடும், ஜலதோஷம் முடிச்சிடும், எனக்கு இருமல் வந்துகிட்டே இருக்கும், வரட்டு வரும் இருமல். ஏன்னா எது ஒன்று சாப்பிட்டாலும் 3 நாள் தொடர்ந்து சாப்பிட சொல்லுவாங்க. இளநியாக இருந்தாலும் கூலிங்கான பொருள், புளிச்சக்கீரை இந்த மாதிரிலாம் வந்து 3 நாள் தொடர்ந்து சாப்பிட்டா அது செட் ஆகிடும், இல்லைன்னா இருமல் வரும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி யாருக்கெல்லாம் உங்களுக்கு அப்படிலாம் இருக்குது அப்படின்றத கமெண்ட்டில் போடுங்க. ஏன்னா என்ன பேசுறதுன்னு தெரியல. ஒரு வீடியோ கொடுக்குறோன்னா அது கரெக்டாக ஒரு சிலர் வந்து ஒரு சில பேர் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கண்டென்ட் என்னங்கறத யோசிச்சு வச்சுட்டு அதுக்கப்புறம் பேசுவாங்க. பணக்காயாக்கி தான் குடும்பத்தை வச்சே கண்டென்ட் போடுறவங்களா இருக்காங்க. இவங்க வந்து குடும்பத்தெல்லாம் பணிய வச்சு சாப்பிடணுமா அப்படின்றதுல ஆனா குடும்பத்தை காமிச்சு போடலாம். அதை வேணா பண்ணலாம். எங்க வீட்டு குட்டீஸ் கூட நாங்க வந்து ஃபுட் சேலஞ்ச் பண்ணி போடுறோம். இப்போதைக்கு நாங்க வந்து இளநீ ஆப்போட போறோம். ரொம்ப நாள் ஆச்சுல நான் என் நாத்தனாஸ்லாம் சொல்லுவேன். உண்டானே கம்ப்ளீட்டா பாருங்க. இது வந்து எங்க அம்மா வச்சு கொடுத்தாங்க. இதே மாதிரி டெய்லி வந்து காலையில் இளநீ குடிச்சிங்க அப்படின்னா இந்த உடம்புல உள்ள ஹீட்லாம் தணிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, நீங்களும் இளநீ குடிங்க. மறக்காமல் இந்த வலிக்கையை தூக்கி போடாமல் அதெல்லாம் சாப்பிடுங்க. ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் இன்னும் சொல்லுவாங்க, ஒரு சில பெரியவங்க சொல்லுவாங்க இளநீ குடிக்கும்போது இளநீ அப்படியே குடிக்கும்போது ஒரு சிலருக்கு சேராது. அது கூட இந்த வழுக்கை வச்சு சாப்பிட்டா ஜலதோஷம் வராது, உடம்புக்கு ஒன்றும் ஆகாதுன்னு சொல்லுவாங்க. அப்புறம் ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க, புளிச்சக்கீரை சாப்பிடும்போது அது குளிர்ச்சி அதுக்கு ஏற்ற மாதிரி ஹீட்டாக ஏதாச்சும் இப்போ கோங்கரா சிக்கன் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி சிக்கன் சேர்த்து சாப்பிடலாம். அதை நாங்கள் ட்ரை பண்ணியிருக்கோம். எங்களுக்கு அது ஒர்க் அவுட் ஆயிருக்குது. புளிச்சக்கீரை எடுக்கும்போது நாங்கள் சிக்கன் போட்டு அது டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். அதே நேரம் எங்களுக்கு குளிர்ச்சி இருமல்லாம் வராது. அந்த தும்மல் இருமல் இதெல்லாம் வராமல் சளி பிடிக்காமல் கரெக்டாக இருக்கும். அதுக்கப்புறம் பலாப்பழம், ஜாக் ஃப்ரூட் பலாப்பழமும் அந்த பலாப்பழம் சாப்பிட்டா ஹீட்டுன்னு சொல்லுவாங்க. அது கூட அந்த பலாவோட சீட் இருக்குது பார்த்தீங்களா, பலாக்கொட்டை, அதை வந்து சுட்டு சாப்பிட்றது, இல்லை வேக வச்சு சாப்பிட்றது, இல்லை கறி குழம்பு, இல்லை எதுனாலும் அதில் போட்டு காரக்குழம்பு அதில் போட்டு வேக வச்சு சாப்பிட்டாலும் அந்த ஹீட் பிடிக்காதுன்னு சொல்லுவாங்க உடம்புல. இதெல்லாம் உங்களுக்கு அனுபவம் அதெல்லாம் இருக்குது. உங்கள் வீட்டில் உள்ள பெரியவங்க சொல்லியிருக்காங்க, நீங்கள் அதை ட்ரை பண்ணியிருக்கீங்க, உங்களுக்கு அது ஒர்க் அவுட் ஆயிருக்கா அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்புறம் என் செல்லக்குட்டி நாத்தனார்ஸ், அப்புறம் கடைசியாக வந்து மீனா நாத்தனார் கூட போட்டுருந்துச்சு. எதுக்குமே ரிப்ளை பண்ணதுக்கு ஒரு சாரி கேட்கலாம்டா நம்ம ஸ்டைலில். இப்படா எங்க ஸ்டைல் சாரி இப்படி வைப்போம். இப்போ கை ரவி இப்படி பிடிச்சிருக்கு சாரி. நான் வந்து எல்லாருக்கும் நம்மளோட கமெண்டர்ஸ்க்கு எல்லாருக்கும் ரிப்ளை பண்ணதுக்கு ஒரு பெரிய 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 சாரி. இதுக்கு மேலே நாங்கள் ரிப்ளை பண்ணுறோம். அப்புறம் நாங்கள் லைவ் வரணும், சாமி கிட்ட வேண்டிங்களா, லைவ் வரவே முடிய மாட்டேங்குது. அதுக்கப்புறம் இந்த மொட்டை வந்து இப்போ தான் 3 மாதத்துக்கு முன்னாடி ஒரு மொட்டை போட்டோம். இது வந்து மயில மொட்டை, போன மாதம் போட்டது. அப்புறம் வந்து நம்ம அடுத்த வீடியோவில் நிறைய விஷயங்களை வந்து பேசுவோம். ஆமாம் பாய், இந்த பருப்பு சாப்பிடுங்க, உனக்கு போட்டுக்கோ. ஓகே, நான் இதில் சொன்ன டிப்ஸோ என்னவோ அது பேர் என்னவோ நான் சொன்னது எல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணிக்கிங்களான்றதை கமெண்ட் வழியாக சொல்லுங்கள். அப்புறம் ரிசல்ட் வெயிட்டிங்கில் இருக்குது. ஈவினிங் ரிசல்ட் பற்றி பேசலாம். யாருக்கெல்லாம் நான் வரணும் கமெண்ட் பண்ணுங்க. ஓகே பாய்.